ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான மொபைல்ஸாக பார்த்துடலாம். ஏன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் போயிட்டுருக்கு, அமேசானில் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர்ஸ்ன்றது எக்கச்சக்கமாக நிறைய மொபைல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அந்த ஆஃபர்லாம் வச்சு 20,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொபைல்ஸோட மாடல் எல்லாமே சொல்லிடுறேன் அண்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவை கடைசியாக இன்க்ளூட் பண்ணுறேன். மாடல் மட்டும் பார்க்குறவங்க மாடல் வரைக்கும் பாருங்கள். இல்லை அந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் டைமை சேவ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணில் பட்டது சூப்பரான டீல்னு பார்க்கும்போது போக்கோ X6 ப்ரோங்க. 25,000 சேல் ஆகிட்டு இருந்த மொபைல். கூப்பன் டிஸ்கவுண்ட்டு அண்டு பேங்க் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா 20,000 நம்மளால் வாங்கிக்க முடியும். 20,000 டிமென்சிட்டி 8300 அல்ட்ராங்க. தாறுமாறான பர்ஃபார்மன்ஸு. ஒரு கேமிங் மொபைல்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு போக்கோ X6 ப்ரோ கன்சிடர் பண்ணலாம். போக்கோனாவே ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அது என்னென்னா மதர் போர்டு இஷ்யூ வருமா, அந்த இஷ்யூ வருமா, இந்த இஷ்யூ வருமானு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக எனக்கு பெஸ்ட்டாக பட்ட டீல் மோட்டோரோலா H50 ஃபியூஷனுங்க. சூப்பரான மொபைலு. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி வரும். அதாவது கேமர்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மொபைல் சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஆல்ரவுண்டிங் மொபைல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் தாறுமாறான ஆப்ஷனாக இருக்கும். IP68 ரேட்டிங்கோட 144 ஹெர்ட்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்டு கேமராவுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பேட்டரி சார்ஜிங்குமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் சுமாரான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. டே டு டே எக்ஸ்பீரியன்ஸு, கேஷுவல் கேமிங்ஸு, லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் ஹை கேமிங்ஸ் அதெல்லாமே நம்மளால் விளையாடிக்க முடியும். ஸோ 20,000 லான்ச். 20,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்கு நண்பா. 25,000 மொபைல் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ வேணும்னா ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நண்பா. அண்ட் அடுத்தபடியாக iQOO Z9 அண்ட் Vivo T3 அந்த மாதிரியான மொபைல்ஸ் ரெண்டும் ஒரே மொபைல் தான். ஸோ அதுவும் நமக்கு ஆஃபரில் இருக்குது நண்பா. 18,500 ஒரிஜினல் சேல் ப்ரைஸு இப்போதைக்கு 16,000 கிடைக்குது. டிமென்சிட்டி 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. பட் போக்கோ X6 ப்ரோ அளவுக்கு கேமிங் இருக்காது. பட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த iQOO Z9 விட போக்கோ X6 ப்ரோ பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் அது போக மோட்டோரோலா H50 ஃபியூஷன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனாக இருக்குது. பட் மோட்டோ H50 ஃபியூஷனோட பர்ஃபார்மன்ஸ் iQOO Z9 பெட்டராக இருக்கும். அண்ட் மோட்டோரோலா G85ம் இந்த சேலில் நமக்கு ஆஃபரில் இருக்குது நண்பா. 16,000 வாங்கிக்க முடியும். அதுவும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். பட் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை நண்பா. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 20,000 சம்திங் அந்த செக்மெண்ட்டில் வாங்குறோன்னு பார்க்கும்போது 4K வீடியோவும் கொடுக்கணும். அவங்க கொடுக்காததை நான் நெகட்டிவாக பார்க்குறேன். ஸோ 4K வீடியோ வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்ரவுண்டிங் மொபைலை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மற்றபடி போக்கோ X6 15,000 கிடைக்குது. அண்ட் அடுத்தபடியாக பார்க்கும்போது iQOO Z9Sக்கு ஆஃபர் இருக்குது நண்பா. 17,500 சம்திங்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். 20,000 லான்ச் பண்ண மொபைல். அண்ட் ஆஃபர் போக 17,500 18,000 அந்த ரேஞ்சில் நம்மளால் வாங்கிக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தான். iQOO Z9 விட பர்ஃபார்மன்ஸ் கம்மி. பட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. டிசைன் ஸ்லீக்கான டிசைனாக இருக்கும். அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் வைட் ஆங்கிள் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சாக இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகே நண்பா, நான் மாடல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதை பற்றின என்னோடய கருத்துக்களை பின்னாடி இன்க்ளூட் பண்ணுறேன். அது வேணும்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. டேரெக்டாக ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதா இருந்தால் கூட பாருங்கள். இதோட கட் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நண்பா. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 ப்ரோ தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க போக்கோ. எங்கள் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 8300 அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளாஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை.
பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 சேல் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு 25,000 சேல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ H50 ஃபியூஷன்னா. இந்த மொபைலில் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் அண்ட் 13 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. Adreno 710 GPUவும் இருக்குது. 5G பேண்ட்ஸ் நமக்கு 5G பேண்டுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 25,800 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நம்மளால் 25,000 வாங்கிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். தாறுமாறான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையிலே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நண்பா. மோட்டோ சைட்லேருந்து ஒரு க்ளீனான யூஐயோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா மோட்டோ H50 ஃபியூஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. பட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் அண்டு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மல்டி டாஸ்கிங்குமே பெட்டராக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 19,000 கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபர் டைம்ன்றதால. பட் ப்ரைஸிங் 20,000 தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் வைட் ஆங்கிள் வேணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G85 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்னு வரும்போது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. Sony LYT600 என்ற சென்சர். ஸோ ஓரளவுக்கு இமேஜோட அவுட்புட் எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணிவிட்டு 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஓஎஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான் அவங்க தருவாங்களாம். அண்ட் 2 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அவங்க எந்த அளவுக்கு தருவாங்கன்றது நம்பிக்கை இல்லை. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000 இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஸ்பிளேவை சொல்லலாம். அண்டு கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, என்ன தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும். அண்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ 4K வீடியோ சப்போர்ட் மட்டும் இல்லைனா பரவாயில்ல, ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்க, மோட்டோவோட க்ளீனான யூஐலாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படின்னும் பொழுது நீங்கள் தாராளமாக மோட்டோ G85 கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9s 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160 Hz PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4Xக்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியன்ட் 20,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா iQOO Z9s ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.